الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يعلموا أنما الحياة الدنيا لعب ولهو وزينة وتفاخر بينكم وتكاثر في الأموال والأولاد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏந்தி வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தார்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறை பிரகாரம் வணக்க வழிபாடுகளை மேற்கொண்டு விட்டு அமர்ந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் 16வது இரவிலே அல்லாஹுக்காக வேண்டி வணக்கங்களை நிறைவேற்றியவர்களாக நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம். ரமலானுடைய மாதம் வந்து அரைவாசியை கடந்து 2வது அரைவாசியின் முதல் நாளுக்கு நாம் எல்லோரும் வந்திருக்கிற இந்த வேளையில் தான் அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றியும் அந்த மார்க்கம் சொல்லுகிற ஒரு சில விஷயங்களை பற்றியும் நாம் பேசி வருகிறோம். அந்த அடிப்படையில் மறுமையை மறக்கச் செய்த உலக ஆடம்பரம் என்கிற ஒரு தலைப்பு இன்றைய நாள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தலைப்பு எங்களுக்கு 2 அடிப்படைகளை சொல்லுகிறது. முதலாவது, மறுமையை மறந்து வாழுகிறோம் என்கிற ஒரு விஷயமும், 2வது, இந்த உலகத்தை நாம் அதிகமாக நேசிக்கிறோம் என்கிற ஒரு விஷயத்தையும் இந்த தலைப்பு எங்களுக்கு சொல்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கை, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பயணம், போய்கொண்டிருக்கிற இந்த போக்கு, இவைகளெல்லாம் என்றோ ஒரு நாள் முடிந்துவிடும் என்று நானும் நீங்களும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலே யாருக்கும் சந்தேகம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற மரண செய்திகளும், ஒவ்வொரு நாளும் கேட்கிற எத்தனையோ அனர்த்தங்களும் விபத்துகளும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு உண்மை, இந்த உலக வாழ்க்கையில் நாம் நிச்சயமாக நிலையாக வாழ முடியாது என்கிற ஒரு உண்மையை எங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இதை இங்கிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை என்றோ ஒரு நாள் முடிந்துவிடும். அந்த முடிவினுடைய நேரத்தை பற்றியும் இடத்தை பற்றியும் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் என்கிற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறார். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸ்ஸிலுல் கைஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் வ மா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா வ மா தத்ரி நஃப்சுன் பிஅய்யி அர்தின் தமூத். 5 விஷயங்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த 5மே அவனுடைய அறிவுக்குட்பட்ட விஷயங்கள். அதை இந்த உலகத்தில் யாரும் அறிய முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிற 5 விஷயங்களில் ஒன்றுதான் வமா தத்ரி நஃப்சுன் பிஅய்யி அர்தின் தமூத். ஒரு ஆத்மா, ஒரு உயிர் எந்த பூமியில், எந்த நிலையில், எந்த இடத்தில் இருக்கிற பொழுது பிரியும் என்பதை பற்றி யாருக்கும் தெரியாது. அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் இன்னும் ஒரு வசனத்தில் சொல்லுகிற பொழுது வலிகுல்லி உம்மத்தின் அஜல், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு உயிருக்கும் நாங்கள் ஒரு தவணையை வைத்திருக்கிறோம். அவர்களுக்குரிய தவணை வந்துவிட்டால் அவர்கள் ஒரு வினாடியும் பிற்படுத்தப்படவும் மாட்டார்கள், ஒரு வினாடியும் முற்படுத்தப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த நம்பிக்கை எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில் லதீ உக்கில பிக்கும்
உங்களுக்கென்று சாட்டப்பட்ட மலக்குல் மௌத் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார், உங்களை மரணிக்க செய்ய காத்திருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். எந்த மரணத்தை விட்டு நீங்கள் எல்லாம் விரண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை வந்து சந்திக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத்து வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்கள் பலமாக கட்டப்பட்ட எல்லா விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு இருந்தாலும் கூட நிச்சயமாக மரணம் வந்து உங்களை சந்திக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இப்படி இந்த மரணத்தை பற்றியும் இந்த உலக வாழ்க்கையினுடைய முடிவை பற்றியும் எல்லோரும் நம்பி இருக்கிறோம். பிறந்த நாளில் இருந்து எப்பொழுது மரணிப்போம் என்கிற எதிர்பார்ப்போடு தான் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலக வாழ்க்கை இந்த நம்பிக்கையை உண்மைப்படுத்துகிற வாழ்க்கையாகத்தான் இருக்கிறதா என்பதுதான் இன்றைய நாளில் நானும் நீங்களும் யோசித்து பார்க்க வேண்டிய கேள்வி. இந்த மரணத்துக்கு பின்னரான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலே எங்களுக்கு கிடைக்க இருக்கிற விஷயங்களை எல்லாம் நம்ப வேண்டியது ஒரு முஃமினுடைய கட்டாய கடமை. நானும் நீங்களும் ஈமான் கொண்டிருக்கிற விஷயங்களில் ஒன்றுதான் மறுமை நாள் என்று சொல்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்பி இருக்கிறோம். அந்த மறுமையில் அல்லாஹ் எங்களை விசாரிப்பான் என்று நம்பி இருக்கிறோம். அந்த மறுமையில் எங்களுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்கள் என்கிற விஷயத்தை எல்லாம் எல்லோரும் மிக தெளிவாக நம்பி இருக்கிறோம். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நம்பிக்கையை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையை நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த பயணத்தில் நாம் போய்கொண்டிருக்கிறோமா என்கிற ஒரு கேள்விக்குத்தான் இன்றைய நாளில் நானும் நீங்களும் விடை தேட வேண்டிய தேவையோடு இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கையை பற்றி குர்ஆன் நிறைய இடங்களில் பேசுகிறது. நிறைய இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான். இந்த உலகத்தை படைத்து, இந்த உலகத்தை பரிபாலித்து, இந்த உலகத்தின் அத்தனை வாய்ப்பு வசதிகளையும் அமைத்து, இந்த வானம் பூமி, அந்த வானம் பூமிக்கு இடைப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கும் சொந்தக்காரனாக இருந்து அவை அத்தனையையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹ் இந்த பூமியினுடைய யதார்த்தத்தை பற்றி ரத்தின சுருக்கமாக சொல்கிறான். ஒமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, உங்களை ஏமாற்றுகின்ற, உங்களை அப்படியே நஷ்டப்படுத்துகின்ற, உங்களை மிக மோசமானவர்களாக மாற்றுகின்ற ஒரு பொருளே தன்றி வேறு கிடையாது என்று அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லுகிறார். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த காலத்தையும் அழகாக வரைவிலக்கணப்படுத்துகிறான். யஅலமு, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, லஹிபுன், அது ஒரு விளையாடுகின்ற பருவம், வலஹுவுன், அது வீணாக கழிக்கின்ற பருவம், வஸீனத்துன், உங்களுடைய அலங்காரங்களையும் அழகையும் அடுத்தவர்களுக்கு வெளிப்பாட்டி திரிகிற பருவம், வதஃபாஹுரும் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் பெருமை பாராட்டி கொள்ளுகிற, நான் அப்படி இருக்கிறேன், நான் இன்ன தொழில் செய்கிறேன், இன்ன பதவியிலே இருக்கிறேன், இன்ன ஆபீஸிலே வேலை செய்கிறேன், இவ்வளவு சம்பாதிக்கிறேன் என்று ஒருவருக்கொருவர் பெருமை பேசிக் கொள்ளுகிற பருவம். உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய செல்வங்களையும் அதிகரித்துக் கொள்ளுகிற ஒரு காலம்தான் இந்த உலகம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு ஒரு அழகான உதாரணத்தை சொல்லுகிறான். இந்த உலகத்திற்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு விவசாயி அவனுடைய வயலிலே போட்டிருக்கிற நெற்கதிர்களை போல ஒரு கட்டத்தில் அவன் போய் பார்க்கிறான். அவன் போட்ட நெற்கதிர்கள் எல்லாம் வளர்ந்து பசுமையாக செழுமையாக இருக்கிறது. ஆனால் அதே நெற்கதிர்கள் அவன் அறுவடை செய்ததற்கு பின்னால் அது எப்படி வைக்கோலாக எந்த ஒரு பிரயோசனமும் இல்லாததாக மாறிவிடுகிறதோ அதே போலதான் இந்த உலகம் பார்ப்பதற்கு பசுமையாகவும் எல்லோருக்கும் நன்மை பயப்பதாகவும் ஏதோ ஒன்றை தந்து கொண்டிருப்பதாகவும் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த உலகம் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகம் இருக்கிறதே, இது பசுமையானது, இது இன்பமானது. ஆனால் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றன. எனவே நீங்கள் இந்த உலகத்தினுடைய விஷயத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சுருக்கமாக சொன்னால் இந்த உலகத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நானும் நீங்களும் கற்பனை பண்ணி இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவில்லை. இந்த உலகத்தை பற்றி நானும் நீங்களும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற, இந்த உலகத்தினுடைய இன்பத்தை பற்றி நானும் நீங்களும் ஏமாந்து கொண்டிருக்கிற எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லாஹ்வோ அவனுடைய திருமறையில் இந்த உலகத்தை புகழ்ந்து சொன்னதாக ஒரு வசனம் கூட கிடையாது. இந்த உலகத்தை பற்றி அவர்களுடைய ஒட்டுமொத்த வாக்குறுதியும் இந்த உலகம் நிரந்தரமற்றது,
இது முடிவில்லாதது, இது முடிந்து போகக்கூடியது. இதனுடைய இன்பங்கள் எல்லாம் தற்காலிகமானவை. ஆனால் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்காக தயாரிக்கிற இடம் என்று அல்லாஹு தஆலாவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்தை பற்றி எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்தை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்தினுடைய இன்பம்தான் என்னுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சுகமாக, இந்த உலகத்தை நான் அடைந்து கொள்வதுதான் என்னுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த லட்சியமாக மாறி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திற்காக அல்லாஹுவை இழப்பதற்கும் தயார், அல்லாஹுடைய தூதரை இழப்பதற்கும் தயார், அல்லாஹுடைய மார்க்கத்தை இழப்பதற்கும் தயார் என்கிற நிலையில் எங்களுடைய ஈமானிய சமூகம் வந்து நிற்பதை அன்புக்குரிய சகோதரர்களே நானும் நீங்களும் பார்க்கிறோம். இன்று நாம் செய்து கொண்டிருக்கிற எல்லா தவறுகளுக்கும் பின்னால் இந்த உலகத்தினுடைய மோகம் இருப்பதை பார்க்கிறோம். இந்த உலகத்தினுடைய ஆசை, இந்த உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற நிலை எல்லாவற்றுக்கும் பின்னால் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மார்க்கத்தை முழுமையாக புறந்தள்ளிய ஒரு சமுதாயமாக இன்று மாறிக்கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் இந்த தீனுக்காக, இந்த மார்க்கத்திற்காக, இந்த கொள்கைக்காக அர்ப்பணத்தோடு செயற்பட்ட, இஹ்லாஸோடு பாடுபட்ட எத்தனையோ சகோதர சகோதரிகள் இந்த சமுதாயத்தில் இருந்தார்கள். ஆனால் இன்றிருக்கிற இந்த சமுதாயம், இந்த தலைமுறை இந்த மார்க்கத்தை விட்டு முழுமையாக தூரமாகிய ஒரு சமுதாயம். என் வாலிபர்களை எடுத்து பாருங்கள், என் வாலிபர்களை எடுத்து பாருங்கள். அவர்களுடைய வாலிபம், டீனேஜ் என்று சொல்லுகிற இந்த பருவம், இந்த பருவத்தின் மீது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மோகம் ஒட்டுமொத்தமாக இந்த உலகம் மாத்திரமே அவர்களுடைய சிந்தனை என்கிற ஒரு நிலைக்கு அப்படியே மாறி போயிருக்கிறார்கள். கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்கிற அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் எந்த நன்மைகளும் இல்லாத ஒரு போக்கு அவர்களிடத்தில் இன்று காணப்படுகிறது. அவர்கள் அணிகிற ஆடைகளில் இருந்து, சாப்பிடுகிற சாப்பாட்டில் இருந்து, அவர்கள் பழகுகிற நண்பர்களில் இருந்து ஒட்டுமொத்தமாக இந்த மார்க்கம் துடைத்தெறியப்பட்ட ஒரு சூழலில் தான் இன்றைய வாலிப சமுதாயம் அல்லாஹ் அருள் பாலித்த ஒரு சிலரை தவிர அன்புக்குரியவர்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா ஒரு அடியானிடத்தில் 4 கேள்விகளுக்கு அந்த அடியான் பதில் சொல்லாத வரைக்கும் அவன் வைத்த இடத்தில் இருந்து அவனுடைய பாதத்தை நகர்த்த முடியாது. அந்த 4 ஒன்றுதான் உன் வாலிபத்தை நீ எப்படி செலவழித்தாய் என்பது. அன்புக்குரிய வாலிபர்களே, சகோதரர்களே, வாலிப பருவம், அந்த வாலிபத்தை கடந்து வந்த ஒவ்வொரு சகோதரனும் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். வாலிப பருவம் என்பது மறுமையில் மிகப்பெரிய பிரதானமான ஒரு இடத்தை வகிக்கிற பருவம். அதனால் தான் நாளை மறுமையில் எல்லா மனிதர்களும் எந்த ஒரு நிழலும் இல்லாமல் தடுமாறி திரிகிற, ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய கஷ்டத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற, யா நப்சி யா நப்சி என்று கதறிக்கொண்டிருக்கிற, யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத அந்த மஹ்ஷருடைய வழியில் அல்லாஹ் 7 சாராருக்கு அவன் உருவாக்கிய நிழலிலே நிழல் கொடுப்பான். அதிலே ஒரு சாரார் ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் வளர்ந்த வாலிபர்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாலிப சமுதாயம் இந்த நிலைக்கு தகுதியான சமுதாயமாக இருக்கிறார்கள். வாலிப சமுதாயம் என்கிற பொழுது வெளியிலே உள்ளவர்கள் அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, என் உள் வீட்டில் இருக்கிற என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய மகள், ஒரு 10, 15, 20, 21 வயதை அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற என் வாலிபன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவேளை நாளை மஹ்ஷருடைய வெளியில் அல்லாஹ் அந்த கேள்வியை கேட்கிற பொழுது, உன் வாலிபத்தை நீ எப்படி செலவழித்தாய் என்று கேட்கிற பொழுது, இங்கு வாலிபத்தை கடந்து வந்த ஒவ்வொரு சகோதரனும் உங்களுடைய மனக்கண் முன்னே உங்களுடைய வாலிபத்தை கொண்டு வந்து நிறுத்தி ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். யா அல்லாஹ், உன் வாலிபத்தை உன் மார்க்கம் விரும்புகிற முறை பிரகாரம், நீ காட்டிய முறை பிரகாரம், உன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முறை பிரகாரம் தான் நான் கழித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற வாலிபர்கள் இந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் அன்புக்குரியவர்களே இருக்கிறோம்? போதைப் பொருள் பாவனை வாலிபர்களின் அன்றாட பழக்கமாக மாறி போய் இருக்கிறது. சினிமாக்களில் வருகிற ஹீரோக்களும், அதில் வருகிற ஹீரோயின்களும், அதில் வருகிற சில நடிகர்களும் தான் வாழ்க்கையினுடைய முன்மாதிரிகளாக என் இளைஞர்களுக்கு மாறி போயிருக்கிறார்கள். கழுத்திலே மாலையை அணிந்து கொண்டு,
முழங்காலுக்கு மேலே காச்சட்டை அணிந்து கொண்டு அதை ஒரு நாகரிகமாக, அதை ஒரு கௌரவமாக நினைத்து போகிற என்னுடைய ஈமானிய சமுதாயத்தை பார்க்கிற பொழுது அன்புக்குரிய சகோதரர்களை நாம் வெட்கப்பட வேண்டி இருக்கிறது, யோசிக்க வேண்டி இருக்கிறது. இந்த மார்க்கம், இந்த மார்க்கத்தினுடைய ஒழுக்கம், இந்த மார்க்கத்தினுடைய பண்பாடுகள் எல்லாமே என் ஈமானிய சமுதாயத்தால் ஒட்டுமொத்தமாக தகர்க்கப்படுகின்றன, ஒட்டுமொத்தமாக தகர்க்கப்படுகின்றன. இந்த உலகம் மட்டும்தான் அவர்களுடைய லட்சியம் என்பதை போல, இந்த உலகத்தை அடைந்து கொண்டால் வாழ்க்கையின் எல்லாவற்றையும் அடைந்து கொண்டோம் என்பதை போல அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். படிக்கிறார்கள், கல்விக்காக, கல்வி தேடலுக்காக எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள். தொழுகை கிடையாது, பண்பாடுகள் கிடையாது, பெற்றோர்களுக்கு கட்டுப்படுதல் கிடையாது, ஒழுக்கமான விஷயங்கள் கிடையாது, ஊதாரித்தனம், எல்லா விஷயங்களின் ஒட்டுமொத்த வடிவமாக அல்லாஹ் அருள் பாலித்த என்னுடைய சகோதரர்களை தவிர நிறைய பேர் என்று மாறி போயிருக்கிறார்கள். காரணம் இந்த உலகத்தினுடைய மோகம், இந்த உலகத்தினுடைய விருப்பம். என்னுடைய யுவதி ஒரு 16-17 வயதை தாண்டி விட்டால் அவள் வீட்டுக்குள் இருக்கிறாள். ஆனால் யாரோ ஒருத்தனோடு இருக்கிறாள், யாரோ ஒருத்தரோடு தொடர்பாக இருக்கிறாள். காதல் என்று சொல்லுகிற ஒரு மனநோயினால் பாதிக்கப்பட்ட இன்றைய சமுதாயம் இன்று குடும்பத்தின் நிம்மதியை இழக்கச் செய்திருக்கிறது. ஒட்டுமொத்த சமுதாயத்தின் சந்தோஷத்தை இழக்கச் செய்திருக்கிறது. ஒவ்வொரு தாயும் தந்தையும் பிள்ளை பருவ வயதை அடைந்து ஒரு +1 +2 படிக்க ஆரம்பித்து விட்டால் அந்த பிள்ளையை கல்லூரிக்கு அனுப்பி, பாடசாலைக்கு அனுப்பி, வீட்டுக்கு திரும்ப வருகிற வரைக்கும் வயிற்றிலே நெருப்பை கட்டி கொண்டிருக்கிறார்கள். போகிற பிள்ளை அதே நிலையில் வருவாளா? அதே நிலையில் வருவாளா? என்ன குண்டை தூக்கி கொண்டு போட போகிறாள்? யாரை பற்றி பேச போகிறாள்? கையடக்க தொலைபேசிகளில் ஒட்டுமொத்தமாக தொலைந்து போன என் சமுதாயம். அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன காரணம்? என்ன காரணம்? இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த மோகம். இந்த உலகம் மட்டும்தான், இந்த உலகத்தின் சந்தோஷம் மட்டும்தான், இந்த உலகத்தின் நிம்மதி மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்கிற ஒரு குறுகிய மனப்பான்மை உள்ள சமுதாயத்தை இன்றைய உலகம் கட்டமைக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் நீ ஒருவனை காதலித்து அடைந்து கொள்வதுதான். அதற்கு யாரை வேண்டுமானாலும் நீ விட்டு விடலாம், என்ன வேண்டுமானாலும் நீ செய்யலாம். எந்த அளவுக்கென்றால் காதலுக்காக அல்லது தான் விரும்பியவள் கிடைக்கவில்லை என்பதற்காக உயிரை மாய்த்து கொள்ளுகிற, தற்கொலை செய்து கொள்ளுகிற ஒரு சமுதாயத்தையும் இன்றைய கால சூழலில் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஏன் இவர்கள் எல்லாம் மரணித்தால் மஹ்ஷருடைய கேள்வி இல்லையா? கபரினுடைய கேள்வி கணக்கு இல்லையா? மறுமையின் நிரந்தரமான வாழ்க்கையின் அவர்கள் அடைய போகிற விஷயங்கள் என்ன என்றாவது இந்த வாலிப சமுதாயம் யோசித்திருக்கிறார்களா? அல்லது அவர்களுக்கு நாங்கள் தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? ஏதாவது ஒன்றை பேசி இருக்கிறோமா? பேச முடியவில்லை. யதார்த்தம் அதுதான். இன்று பெற்றோருக்கு கட்டுப்படாத பிள்ளைகள். அன்புக்குரியவர்களே, மிக தெளிவாக சொல்லுகிறோம், இந்த உலக மோகம் என்று எங்களுடைய வீடுகளுக்குள் வர ஆரம்பித்ததோ பெற்றோர்களாக நாங்கள் நிறைய தவறுகளை செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, என்னுடைய பிள்ளை வழிகட்டு போகிறது, எனக்கு கட்டுப்படாமல் நடக்கிறது, நான் சொல்லுகிற பேச்சை கேட்கவில்லை என்பது பிள்ளையினுடைய குற்றம் மாத்திரம் அல்ல, பிள்ளையினுடைய தவறு மாத்திரம் அல்ல, என்னுடைய தவறும் தான். நான் என்னுடைய பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய பருவத்தில் மார்க்கத்தை கொடுக்கவில்லை, கொடுக்க வேண்டிய பருவத்தில் மார்க்கத்தை கொடுக்கவில்லை. என் சம்பாத்தியம் ஹராம், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் பெருத்த சம்பாத்தியத்தில் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் கண்மூடி யோசித்து பாருங்கள், கொஞ்சம் கண்மூடி யோசித்து பாருங்கள். நானும் நீங்களும் ஏதோ 30, 40, 50, 60 வருடங்கள் தாண்டி வந்திருக்கிறோமே. இந்த 60 வருடங்களும் சாப்பிட்ட சாப்பாடு ஹலாலாகத்தான் சாப்பிட்டு இருக்கிறோமா? அணிந்த ஆடைகள் ஹலாலாகத்தான் உடுத்திருக்கிறோமா? என் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுத்த உணவுகள் ஹலாலாகத்தான் கொடுத்திருக்கிறோமா? நான் போய் வட்டி வங்கியிலே லோன் எடுக்கிறேன், இன்னொருவருக்கு வட்டிக்கு கடன் வாங்குகிறேன், 3, 4, 5 வருடங்கள் பினான்சிலே போட்டு ஒரு வாகனம் எடுக்கிறேன், லீசிங் எடுக்கிறேன். என்ன நம்பிக்கையோடு இருக்கிறேன்? என்ன நம்பிக்கையோடு இருக்கிறேன்? வாழுகிற வாழ்க்கை, இரவு தூங்குகிற நான் காலையில் விழித்தெழுவது நிச்சயமில்லை என்ற ஒரு வாழ்க்கையில் இருந்து கொண்டு 3, 4, 5, 6 வருடங்கள் வீட்டு கடன் எடுக்கிறேன், வாகன கடன் எடுக்கிறேன், தொழிலுக்கு கடன் எடுக்கிறேன், மாதம் வட்டி கட்டி கொண்டிருக்கிறேனே. இந்த வாழ்க்கையின் நித்த உத்தரவாதத்தை எனக்கு தந்தது யார் என்று யோசித்தேனா? இந்த வாழ்க்கையினுடைய உத்தரவாதத்தை எனக்கு தந்தது யார் என்று யோசித்தேனா? இந்த உலகம் மட்டும்தான். இந்த உலகத்தில் வாழ வேண்டும், நான் வீடு கட்ட வேண்டும், நான் வாகனம் ஓட வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். எதுவரைக்கும் சகோதரர்களே, எதுவரைக்கும் இருக்க போகிறோம்? வெளியிலே போகிற நான் இந்த படியிலே தடுமாறி விழுந்து என் பின்தலை அடிபட்டு என்னை ஒரு
வைத்தியசாலையிலே கொண்டு போய் நீங்கள் அட்மிட் பண்ணினால் என் மூளை இயங்கவில்லை, மூளை சாவடைந்து விட்டது என்றால் நாளை என்னுடைய ஜனாசாச்சை தொழுகைக்கு நீங்கள் வர வேண்டும். அவ்வளவுதான். நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், என் மேல் இருக்கிற மூச்சு கீழே வரவில்லை என்றால் என்னை மையத்தாக நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீர்கள். என் மனைவி மனைவியாக இருப்பாள், என் பிள்ளைகள் பிள்ளைகளாக இருக்கும், என் குடும்பம் குடும்பமாக இருக்கும், என்னை காத்துக்கொண்டு எல்லோரும் இருப்பார்கள். ஆனால் நான் மட்டும் கபருக்குள்ளே தானே போக வேண்டும். என் சொத்துக்களால், என் வருமானத்தால், என் பயணத்தால், என் மனைவியால், என் பிள்ளைகளால், என் குடும்பத்தால் எனக்கு ஏதாவது செய்துவிட முடியுமா? பிரார்த்தனையை தவிர வேற ஏதாவது செய்துவிட முடியுமா? இல்லை என்றால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கை அப்படி என்ன நிறைவை தந்துவிட போகிறது? அப்படி என்ன நிறைவை தந்துவிட்டது? யாராவது சொல்ல முடியுமா சகோதரர்களே? இந்த உலகத்தில் திருப்திப்பட்டு இந்த உலகம் போதும் என்று வாழ்ந்து மரணித்தவர்களை யாராவது காட்ட முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? 50, 60, 70 வருடங்கள் கோடிக்கணக்கான சொத்துக்கள் பேங்க் பேலன்ஸிலே கோடிக்கணக்காக சேர்த்து வைத்திருக்கிறோம். இருந்து சாப்பிடுவோம், இனி தேவையில்லை என்று எல்லாவற்றையும் வைத்துவிட்டு அமைதியாக வீட்டிலே இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் எத்தனை பேர் அன்புக்குரியவர்களே இருக்கிறோம்? இல்லை, இந்த உலகம் உடவே மாட்டாது. இந்த உலகம் உடவே மாட்டாது. ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், ஏமாற்றிக் கொண்டே இருக்கும். இன்றைய நாளை விட, இன்றைய நாளின் ஒரு வெற்றி நாளைய நாள் இதை விட வெற்றியை தடைய வேண்டும் என்ற வெறியை ஏற்படுத்தும். இன்றைய நாளினுடைய ஒரு தோல்வி நாளை தோற்றுவிடக் கூடாது என்ற வெறியை ஏற்படுத்தும். விளைவு யாரை அடித்தாவது, யாருக்கு குழி தோண்டியாவது, யாரை தொலைத்தாவது இந்த பூமியில் நான் சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும் என்கிற ஒரு சுயநலம் மிக்க சமுதாயத்தை இந்த உலகம் உருவாக்கி வைத்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு எங்களுடைய மனோநிலை தெரியுமா? ஜனாசா அடக்க போகிற மையவாடிகளில் நின்று கொண்டு வியாபாரம் பேசுகிற சமுதாயம் நாம். மக்பராக்களில் நின்று கொண்டு கொடுக்கல் வாங்கல் பேசுகிற சமுதாயம் நாம். மையத்து வீடுகளுக்கு போய் அந்த மையத்துக்கு பிரார்த்தனை செய்வதற்கு பதிலாக அவருடைய குறைகளை பேசிவிட்டு வருகிற சமுதாயம் நாம். திடீர் மரணங்களை வெறும் செய்திகளாக முகநூல்களிலும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களிலும் வைத்து அனுதாபம் தேட துடிக்கிற ஒரு சமுதாயம் நாம். அவ்வளவுக்கு இறுகி போயிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. கொஞ்சம் கூட உணர்வு கிடையாது. அல்லாஹ் சோதனைக்கு மேல் சோதனை தந்த பொழுதும் கூட, சிரமத்திற்கு மேல் சிரமத்தை ஏற்படுத்திய பொழுதும் கூட, கஷ்டங்கள் வருகிற பொழுது மட்டும் அல்லாஹுவின் பால் நெருங்குகிறேன் என்று சொல்லி அந்த நெருக்கத்திற்காக ஓடிவிட்டு அதற்கு பிறகு மறுநாள் அல்லாஹுவை மறந்து செயற்படுகிற நன்றி கெட்டவர்கள் நாம். நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் அப்படி எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களின் மீது ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் எதிரிகள் எல்லாம் சாப்பாட்டு தட்டை நோக்கி அழைப்பட்டவர்களை அழைப்பதை போல உங்களுக்கு எதிராக ஓரிடத்தில் ஒன்று சேருவார்கள், உங்களை அடித்து நொறுக்குவார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த நேரத்தில் நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக சிறுபான்மையினர்களாக இருப்போமா? இல்லை, அந்த நேரம் நீங்கள் அதிகமானவர்களாக இருப்பீர்கள். இருந்தாலும் வெள்ளத்தில் அடிபட்டு செல்லுகிற சருகுகளை போல இருப்பீர்கள். ஏன் யா ரசூலல்லாஹ்? உங்களுடைய உள்ளங்களில் வஹன் என்று சொல்லுகிற ஒரு நோய் குடிகொண்டிருக்கும். வஹன் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ்? ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். உலகத்தை நேசிப்பீர்கள், மறுமையை வெறுப்பீர்கள், மௌத்தை வெறுப்பீர்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் விழித்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் ஆரம்பத்திலே சொன்ன வசனங்கள், மௌத்து உண்மை என்று சொன்ன வசனங்களை எல்லாம் நானும் நீங்களும் நம்பித்தானே இருக்கிறோம். ஒருவேளை இன்று இரவு நானோ நீங்களோ தூங்கினால் காலையில் எழும்புதல் நிச்சயம் இல்லை என்கிற நம்பிக்கை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறதா இல்லையா? யதார்த்தம் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் ஒருவேளை நீங்கள் காலையில் ஜனாசாக்களாக விழித்தெழுந்தால் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன், உங்களுக்கு வர வேண்டிய கடன் வருமானம், நீங்கள் செய்திருக்கிற கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாவற்றையும் எழுத்து மூலம் எழுதி அல்லது ஒரு வாக்காக கொடுத்து என் பிள்ளையிடத்தில், என் மனைவியிடத்தில், என் நண்பனிடத்தில், எனக்கு நம்பிக்கையான ஒருத்தரிடத்தில் நான் கொடுத்து விட்டுத்தான் இந்த இடத்தில் வந்து உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு சகோதரன் ஒரு சகோதரி இந்த சபையில் இருக்கிறோமா சகோதரர்கள்? யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம்? யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம்?
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் சொல்லுகிறார்கள், ஆயத்துல் வஸிய்யா, மரண சாசனம் பற்றிய வசனம் என்று எங்களுக்கு இறங்கியதோ அந்த நாளில் இருந்து எங்களுடைய மரண சாசனத்தை எழுதி வைக்காமல், நாங்கள் எங்களுடைய தலையணைக்கு கீழே வைக்காமல் நாங்கள் தூங்கியதே இல்லை என்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள். அன்புக்குரியவர்களே, மௌத்தை பற்றி வீட்டுக்குள் பேசுவதற்கு பயப்படுகிறோம், மௌத்தை பற்றி வீட்டுக்குள் நினைவுபடுத்துவதற்கு பயப்படுகிறோம். மனைவியிடத்தில் சொல்லி இருக்கிறோமா, நான் மௌத்தாகினால் என்னுடைய ஜனாசாவை இங்குதான் அடக்க வேண்டும், என் ஜனாசாவை இப்படித்தான் செய்ய வேண்டும், என்னுடைய சொத்துக்களில் இருந்து இந்த பகுதியை இப்படி கொடுக்க வேண்டும் என்று ஏதாவது வசியத்து செய்திருக்கிறோமா? என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே? இன்று இந்த சொத்துக்கள் பிரிக்கிற விஷயத்தில் மரணத்திற்கு பின்னர் பிள்ளைகள் சண்டை பிடித்து வழக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உம்மாவுக்கு எதிராக வாப்பா மௌத்தாகினால் உம்மாவுக்கு எதிராக பிள்ளைகள் வழக்கு வைத்திருக்கிறார்கள். குடும்பங்களுக்குள் பிரச்சனை. ஏன்? எங்களால் இந்த மௌத்தை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஜனாசாக்களின் பிரடிகளிலும் ஏறி மிதித்து வருகிற பொழுது கூட, ஒவ்வொரு மக்பராக்களையும் கடந்து வருகிற பொழுது கூட, என்னோடு கடந்த ரமலானில் இதே பள்ளிவாசலில் தோளோடு தோள் சேர்த்து நின்று தொழுத ஒரு சகோதரன், என் சொந்த மகனை இழந்தவர்கள் இந்த சபையில் இருப்போம், சொந்த மகளை இழந்தவர்கள் இந்த சபையில் இருப்போம், சொந்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை இழந்தவர்கள் இருப்போம். ஆனால் அத்தனை பேரையும் தூக்கி கொண்டு போய் மக்பராக்குள் மண்ணறைக்குள் வைத்து அடக்கிவிட்டு வந்த பொழுதும் கூட என்றோ ஒரு நாள் என் வாழ்க்கையும் இந்த மண்ணறைக்குள் போய் முடிய போகிறதே என்கிற உணர்வே இல்லாமல் நடமாடிக்கொண்டிருக்கிறோமே. அன்புக்குரிய சகோதரர்களே, எப்பொழுது விட்டு விலகப் போகிறோம்? எப்பொழுது இதை உணரப் போகிறோம்? மறுமை என்றொன்று இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, புரிந்து கொள்ளுங்கள். மறுமையை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் ஏதோ ஒரு சாதாரண நிகழ்வு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது ஒரு வாழ்க்கை சகோதரர்களே, ஒரு வாழ்க்கை. என்னோடு கொஞ்சம் ஒரு கற்பனையாக வந்து பாருங்கள். நானும் நீங்களும் மௌத்தாகி விட்டோம் என்று வையுங்கள். ஏதோ ஒரு முடிவு, அந்த மரணத்தின் முடிவுக்கு பின்னால் இந்த உலகம் அழிக்கப்பட்டு இந்த உலகத்தின் இரண்டாவது சூர் ஊதப்பட்டு மீண்டும் மண்ணறையில் இருந்து எழும்புகிற காட்சியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். யோசித்து பார்ப்போம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஒருவேளை இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது ஒரு நல்ல மனிதனாக, ஒரு சாலிஹான மனிதனாக, மறுமையை நேசித்து வாழ்ந்த ஒரு மனிதனாக இந்த உலகத்தை விட்டு நான் மௌத்தாகி போனால், இந்த உலகத்தில் இருந்து நான் பிரிந்து போனால், நாளை மஹ்ஷருடைய வெளியில் நான் எழும்புகிற பொழுது அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டு அழகான முகத்தோடு வுஜூஹுன் யௌமஇதின் முஸ்பிரா லாஹிகத்துன் முஸ்தப்ஷிரா வுஜூஹுன் யௌமஇதின் முஸ்பிரா, அந்த நாளில் சில முகங்கள் இலங்கிக் கொண்டே இருக்கும். லாஹிகத்துன் முஸ்தப்ஷிரா, அழகாக சிரித்த முகங்களாக அழகாக அந்த நாளிலே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. வுஜூஹுன் யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, அந்த நாளில் சில முகங்கள் அழகாக இலங்கிக் கொண்டிருக்கும், அவருடைய ரப்பை எதிர்பார்த்து காத்திருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அப்படியான முகங்களாக அல்லாஹ் மஹ்ஷருடைய வெளியில் என்னை எழுப்புகிற நாள் அந்த மஹ்ஷருடைய நாளாக இருந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, நிர்வாணமாக ஆடை அணியாத நிலையில், ஹத்னா செய்யப்படாத நிலையில், பிறந்த மேனியோடு மஹ்ஷருடைய வெளியில் எந்த நிலையில் நான் மரணித்தேனோ அந்த நிலையில் நான் எழுப்பப்படுகிற அந்த மஹ்ஷருடைய வெளியில் இந்த பூமி சொப்பு தரையாக மாற்றப்பட்டு, இந்த பூமியினுடைய அடையாளமே இல்லாமலாக்கப்பட்டு, என் கண்ணு கட்டுகிற தூரத்தில் சூரியன் நிற்கிற நிலையில் எல்லோரும் அவரவர்கள் செய்த தவறுகளுக்கும் அவரவர்கள் செய்துவிட்ட பாவங்களுக்கும் இடையில் சிக்கி தவிக்கிற அந்த மஹ்ஷருடைய வெளியில், என்னுடைய காலுக்கு கீழால் வேர்வை வெள்ளங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த மஹ்ஷருடைய வெளியில் அல்லாஹுவை புகழ்ந்தவனாக நான் எழுந்து வருகிற பொழுது என் பக்கத்திலே பார்ப்பேன் ஒரு பைத்தியக்காரன் போய்கொண்டிருப்பான். யார் இவன்? என் பக்கத்து வீட்டுக்காரன் அல்லவா, என்னோடு நேசமாக இருந்த நண்பன் அல்லவா. ஓ, இவன் தான் வட்டியோடு தொடர்பாக இருந்தவன், வட்டிக்காரன், வட்டிக்கு வாங்காதே, வட்டிக்கு கொடுக்காதே, இந்த வியாபாரத்தை செய்யாதே என்று சொன்ன பொழுதெல்லாம் என்னை அவன் பைத்தியக்காரனாக சொன்னான், பிழைக்க தெரியாதவனாக சொன்னான். இவன்
இவன் கொடுக்கல் வாங்கல் செய்ய தெரியாதவன் என்று சொன்னான். இன்று மஹ்ஷருடைய பைத்தியமாக எழுந்து வந்து கொண்டிருக்கிறான். இதோ இன்னும் ஒரு பக்கம் நான் பார்க்கிறேன், இந்த உலகத்தை 7 வானத்தையும் 7 பூமியையும் அவனுடைய கழுத்திலே தொங்க வைத்த நிலையில் இயலாமல் தள்ளாடி தள்ளாடி வந்து கொண்டிருக்கிறான். யார் இவன்? இதோ இவன் தான் அடுத்தவனுடைய காணியை, அடுத்தவனுடைய பூமியை ஆட்டையை போட்டவன், அதை வளைத்துக் கொண்டவன், அநியாயமாக எடுத்துக் கொண்டவன். இதோ இன்னும் ஒரு பக்கம் பார்க்கிறேன், முகத்திலே சதை இல்லாமல் வெறும் எலும்பு கூடாக வருகிறானே, இவனை எங்கோ கண்ட ஞாபகம் இருக்கிறதே. ஆம், இவன் தான் அடுத்தவர்களிடத்தில் கையேந்தி யாசகம் கேட்டு அடுத்தவர்களிடத்தில் கெஞ்சி கூத்தாடி திரிந்தவன். இவர்கள் யார்? அழுக்கோடு இவர்களுடைய மர்மஸ்தானங்களிலே இருந்து சீனும் சனமும் வடிந்த நிலையில் அசுத்தமான துர்நாற்றத்தோடு வருபவர்கள் யார்? இவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு எதிராக அடுத்தவர்களோடு விபச்சாரம் செய்தவர்கள், மோசமான துர்நடத்தையிலே ஈடுபட்டவர்கள். அதை காதல் என்ற பெயரால், பெஸ்டி என்ற பெயரால், பாய் ஃப்ரெண்ட் என்ற பெயரால், கேர்ள் ஃப்ரெண்ட் என்ற பெயரால், நாகரிகத்தின் பெயரால் செய்து கொண்டிருந்தவர்கள். இதோ இவர்களை எல்லாம் பார்க்கிற பொழுது மஹ்ஷருடைய வழி என் ரப்பை நோக்கி போகிற அந்த நேரத்தில், அன்புக்குரிய சகோதரர்களே, நான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒருவனாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒருவனாக இருந்தால் அந்த மஹ்ஷருடைய வழியில் இப்படி ஒவ்வொருவரும் அவரவர் செய்த பாவத்தோடு எழுப்பப்படுகிற பொழுது நான் மட்டும் சந்தோஷமானவனாக எழுப்பப்படுகிற அந்த நொடியை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். முழு மனித சமுதாயமும் ஒன்று கூடி இருக்கிற வழி, முழு மனித சமுதாயமும் மஹ்ஷருடைய வழியில் ஒன்று கூடி இருக்கிறது. அவர்களில் ஒருவனாக ஒரு மூலையில் நானும் நின்று கொண்டிருக்கிறேன். பார்வைகளின் திரைகளும் கேள்விகளின் திரைகளும் நீக்கப்பட்டுவிடும். முதல் மனிதனை விசாரிப்பது கடைசி மனிதனுக்கு மிக தெளிவாக கேட்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உம்மத்தில் அவருடைய முதல் மகனை அல்லாஹ் விசாரிப்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயத்தில் வந்த கடைசி மனிதனுக்கு பக்கத்திலே இருந்து கேட்பதை போல கேட்கும். அல்லாஹ் இந்த பார்வை கேள்விகளுடைய திரைகளை எல்லாம் நீக்கி விடுவான். இதோ எல்லோரையும் பார்க்கிற பொழுதுதான் எனக்கு விளங்கும், இந்த உலக வாழ்க்கையில் நான் என்னுடைய சொத்து சுகங்கள், என்னுடைய இன்பங்கள், என்னுடைய இபாதத்துகளை எல்லாம் யாருக்காக நான் தியாகம் செய்தேனோ அவர்கள் எல்லாம் என் கண் முன்னே நிற்பார்கள். நான் மட்டும் இப்பொழுது சுவர்க்கத்திற்கு போக வேண்டும். என் விசாரணை, என் ரப்பினுடைய விசாரணை, ஏதோ தப்பிவிட்டேன். ஆனாலும் என்னுடைய மீசான் நடுவிலே நிற்கிறது, நடுவிலே நிற்கிறது. ஒரு சொட்டு, ஒரு நன்மை கணத்து விட்டால் நான் சுவனவாதியாக ஆகிவிடுவேன், நான் சுவனவாதியாக ஆகிவிடுவேன். இப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன்? என் மனைவி நிற்கிறாள், என் மனைவி நிற்கிறாள். 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் அவளுடைய சந்தோஷத்திற்காகத்தானே எல்லாவற்றையும் செய்தேன். அவளுக்காக வீடு கட்டினேன், அவளுக்காக சொத்துக்கள் வாங்கினேன், அவள் விரும்பிய வாகனத்தை வாங்கினேன், அவள் விரும்பியவாறு ஆடைகள் வாங்கி கொடுத்தேன், அவள் விரும்பிய வாழ்க்கையை வாழுமாறு அவளுக்கு உணவளித்தேன். ஆனால் எனக்கு தரமாட்டாளா? ஒரே ஒரு நன்மைதானே, போய் கேட்போம். போகிறேன் போகிறேன். என்னை கண்டதும் என் மனைவி விரண்டோடுகிறாள், என்னை கண்டதும் என் மனைவி விரண்டோடுகிறாள். நில்லு, எனக்கு ஒரு நன்மையை தந்துவிடு. யார் என்று தெரியாததை போல விரண்டோடுகிறாள். திரும்பி பார்க்கிறேன், என் தாயும் தந்தையும் என்னை சிறு வயதிலிருந்து சீராட்டி பாராட்டி உயிராக நினைத்து என் காலில் ஒரு சின்ன முள்ளு குத்தினாலும் கூட என்னை பாதுகாத்தவர்கள், துடித்து போனவர்கள், எனக்காக இரவுகளில் கண் விழித்தவர்கள், எனக்காக பகல்களில் தியாகம் செய்தவர்கள், வாழ்க்கையின் எல்லா விஷயங்களையும் எனக்காக அர்ப்பணித்தவர்கள். ஒரே ஒரு நன்மைதானே, தரமாட்டார்களா? தரமாட்டார்களா? போவோம், போய் கேட்போம். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னி. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி, அந்த நேரம் ஒரு சகோதரன் அவனுடைய அடுத்த சகோதரனை விட்டு விரண்டோடுவான். வ உம்மிஹி வ அபி, அவனுடைய உம்மாவை விட்டும் அவனுடைய வாப்பாவை விட்டும் விரண்டோடுவான். வ ஸாஹிபதிஹி, அவனுடைய மனைவியை விட்டும் விரண்டோடுவான். இதோ என் பிள்ளை அவர்களுடைய சந்தோஷத்திற்காக வாழ்க்கையின் எல்லாவற்றையும் நான் தொலைத்தேனே. என் இன்பத்தை, என் லட்சியத்தை, என் கனவை, என் நோயை எல்லாவற்றையும் நான் விட்டுக் கொடுத்தது என் பிள்ளைகளுக்காகத்தானே. அவர்களை வாழ வைக்க வேண்டும், அவர்களை படிப்பிக்க வேண்டும், அவர்களை சந்தோஷமாக உயர்த்த வேண்டும், இந்த உலகத்தில் கௌரவமாக வைக்க வேண்டும் என்று நான் போராடிய போராட்டங்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல, நான் இழந்த இழப்புகள் கொஞ்ச நெஞ்சமல்ல. நான் விட்ட தொழுகைகளும், நான் விட்ட நோன்புகளும், நான் செய்யாது விட்ட உம்ராக்களும், நான் கொடுக்காது விட்ட தர்மங்களும், நான் ஓதாது விட்ட குர்ஆன்களும், எல்லா நல்லறங்களையும் இவர்களுக்காகத்தானே விட்டேன். ஒரு நன்மை தரமாட்டார்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, மஹ்ஷருடைய வழி தரவே மாட்டார்கள், தரவே மாட்டார்கள். என்னை கண்டு விரண்டோடுவார்கள். உறவுகளே, இப்பொழுது கொஞ்சம் யோசியுங்கள். மனிதன் கதறுவான், யா லைத்தனி
யா லைத்தனி கத்தம்து லிஹயாத்தி, என்னுடைய வாழ்க்கைக்காக நான் எதையாவது முற்படுத்தி அனுப்பி இருக்க கூடாதா, எதையாவது சேர்த்து வைத்திருக்க கூடாதா? கதறுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, என் ஈமானிய உறவுகளே, மறுமையின் இந்த நிலையை மறந்துதானே எல்லோருக்காகவும் செய்து கொண்டிருக்கிறோம். உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள். ஒருவேளை இந்த இரவுதான், இதோ நான் நோன்பு நோக்கிற 16வது இந்த இரவுதான் என் வாழ்க்கையின் கடைசி இரவாக இருந்தால், என் வாழ்க்கையின் கடைசி இரவாக இருந்தால், என்னுடைய மறுமையின் வங்கியில் நான் எவ்வளவு சேமித்திருக்கிறேன் சகோதரர். என் மஹ்ஷருடைய வெளியில் நாளை மறுமையில் முஸ்அப் இப்னு உமைர் வருவார், பிலால் இப்னு ரபாஹ் வருவார், ஹம்சா வருவார். அல்லாஹ்வுடைய பாதையில் போராடிய ஷஹீதுகள் ஒவ்வொருவராக வருவார்கள். இந்த நேரத்தில் கூட பாலஸ்தீன குழந்தைகள் இஸ்ரேலின் கொடூர தாக்குதலால் அழிக்கப்பட்ட துண்டு துண்டாக சிதறிய கைகால்கள் இல்லாது போன என் பாலஸ்தீன குழந்தைகளும் அங்கு வருவார்கள், பாலஸ்தீன பெண்களும் அங்கு வருவார்கள். நானும் போவேன். சுகமாக படுத்து தூங்கிவிட்டு அல்லாஹ் தந்த அத்தனை சொகுசுகளையும் அனுபவித்துக் கொண்டு, அல்லாஹ் தந்த அத்தனை வளங்களையும் அனுபவித்துக் கொண்டு, அல்லாஹுவை மறந்து வாழ்ந்த நிலையில் நானும் அந்த மஹ்ஷருடைய வழியில் நிற்பேனே. என்ன பதில் சொல்ல போகிறேன் அல்லாஹ்விடத்தில்? என்ன பதில் சொல்ல போகிறேன் அல்லாஹ்விடத்தில்? இந்த உலகத்தை தேடி 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 ஓடிக்கொண்டிருக்கிறேனே. ஒரு நாளில் 5 நேரம் அல்லாஹுக்காக ஜமாஅத்தோடு தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற உணர்வு என் உள்ளத்தில் இல்லையே. அன்புக்குரிய சகோதரர்களே, ரமதான் வந்து 15 நாட்களை கடந்திருக்கிறோம், 16வது இரவிலே இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த 15 நாட்களும் 5 நேர தொழுகையையும் இமாம் ஜமாஅத்தோடு அவ்வல் தக்பீரோடு மார்க்கம் அனுமதித்த காரணங்களுக்காக அன்றி வேறு காரணங்களுக்காக நான் விடவில்லை என்று சொல்லுகிற ஈமானிய சகோதர ஆண்களும், பாங்கு சொன்னவுடன் என்ன வேலை இருந்தாலும் என் வீட்டிலே நான் தொழுகையை நிறைவேற்றி விட்டுத்தான் அடுத்த வேலையை செய்திருக்கிறேன் என்று தைரியமாக சொல்லுகிற என் ஈமானிய சகோதரிகளும் எத்தனை பேர் இந்த சபையில் இருப்போம்? எத்தனை பேர் அன்புக்குரியவர்கள் இந்த சபையில் இருப்போம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உறவுகளே, வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் ஒரு நம்பிக்கையாக, ஒரு கனவாக, ஒரு விஷயமாக இருக்கிறது. மறுமையை பற்றி பேச சொன்னால் நிறைய பேசுவோம், மறுமையினுடைய விசாரணையை பேச சொன்னால் நிறைய பேசுவோம். வாழ்க்கை வாழ்க்கை ஒரே ஒரு கேள்வி, அவ்வளு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலா. நாளை மறுமையில் அல்லாஹ் ஈமானுக்கு அடுத்ததாக இந்த சமுதாயத்திடத்தில் கேட்கிற முதல் கேள்வி தொழுகையை பற்றித்தான். வைதா ஸலுஹத் ஸலுஹ ஸாயிரு அமலி. அந்த தொழுகை சீராக இருந்தால் அவனுடைய எல்லா அமல்களும் சீராக இருக்கும். வைதா ஃபஸதத், அந்த தொழுகை சீர்கட்டு விட்டால் ஃபகத் ஹாப வ ஹஸிர், அவன் நஷ்டமடைந்து கேவலப்பட்டு போவான் என்றார்களே ரசூலுல்லாஹ். கேட்டு பாருங்களேன், கேட்டு பாருங்களேன். பருவ வயதை அடைந்து இத்தனை நாட்கள் விடுங்கள், அதெல்லாம் வேண்டாம். நோன்பு வந்து 15 நாட்கள். இந்த 15 நாட்கள் கூட என்னால் தொழுகையை அல்லாஹ் அருள்பாலித்தவர்களை தவிர உரிய நேரத்திற்கு நிறைவேற்ற முடியவில்லை என்றால், அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தின் மோகம் என்னை எங்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. ஓடிக்கொண்டிருக்கிறேன். என் கடையை விட்டு வர முடியவில்லை, என் ஆபீஸை விட்டு வர முடியவில்லை, என் வேலைகளை விட்டு வர முடியவில்லை, என் குடும்பத்தை விட்டு வர முடியவில்லை, என் சொந்தங்களை விட்டு வர முடியவில்லை, என் பிரச்சனைகளை விட்டு வர முடியவில்லை. வருகிற ஒரு நாள் வரும், எல்லாவற்றையும் விட்டு அல்லாஹ்விடத்தில் போகிற ஒரு நாள் வரும். அந்த நாளில் இந்த காரணங்கள் எதுவும் எடுபடாது. துடிப்போம், கதறுவோம். ரப்பனா அபுசர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். யா அல்லாஹ், கண்டுவிட்டோம், கேட்டுவிட்டோம், பார்த்துவிட்டோம், எங்களை விட்டுவிடு என்று கதறுகிற அந்த நாள், அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்களும் நல்லவர்களாக மாறிவிடுவோம் என்று கதறுகிற ஒரு பொழுது வரும். தொண்டை குழிக்குள் உயிர் வருகிற பொழுது என் ஈமானிய உறவுகளே, ஏமாந்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
கொண்டிருக்கிறோம், அல்லாஹுடைய தீனை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை நிலையானதல்ல. பேசுகிற என்னுடைய ஜனாசா செய்தியை நீங்கள் நாளை காலையில் கேட்கலாம், அல்லது இங்கிருக்கிற உங்களில் யாருடைய ஜனாசா செய்தியாவது நான் காலையில் செவியேற்கலாம். இந்த அற்பமான உலகத்தின் போராட்டத்தில் அல்லாஹுக்காக நேரம் ஒதுக்குவோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுக்காக வாழுகிற வாழ்க்கை ஒன்றில் தான் நிச்சயமாக இந்த உலகத்தினுடைய வெற்றியும் இருக்கிறது, மறுமையினுடைய வெற்றியும் இருக்கிறது. என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் இந்த உலகத்தை துறந்துதான் மறுமையின் வெற்றியை அடைந்து கொண்டார்கள். அதனால் அன்புக்குரியவர்களே, அந்த வாழ்க்கைக்காக எங்களை தயார்படுத்துவோம். இந்த உலகத்தின் ஏமாற்றத்தில் இருந்து, இந்த உலகத்தின் ஆடம்பரங்களில் இருந்து, இந்த உலகத்தின் ஆசைகளில் இருந்து விடுபட்டு, உலகமே வேண்டாம் என்று சொல்லவில்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உலகம் வேண்டும். அல்லாஹுவை மறந்த உலகம் வேண்டாம், அல்லாஹுடைய தீனை துறந்த உலகம் வேண்டாம், அல்லாஹுடைய மார்க்க சட்டங்களை புறக்கணித்த உலகம் வேண்டாம் என்று சொல்கிறோம். இந்த உலகத்தை தேடுவோம், உலகத்திற்காக பயணிப்போம், உலகத்தில் சந்தோஷமாக வாழுவோம், தடையில்லை. அல்லாஹுவை மறந்து செல்லாமல், அல்லாஹுடைய தீனை மறந்து செல்லாமல், அல்லாஹுடைய வரையறைகளை மூறிவிடாமல் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருப்போம். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.